الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சஹீஹ் முஸ்லிமில் 33வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, மஹ்மூத் பின் ரபீ அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அவர் சொல்கிறாரு, சஹீஹுல் புகாரில் 1186வது செய்தியாகவும் சஹீஹ் முஸ்லிமில் 333வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. மஹ்மூத் பின் ரபீ அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த செய்தி, இத்பான் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு சஹாபியுடைய ஒரு செய்தியை என்ன செய்கிறார்னா அறிவிக்கிறார். இத்பான் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், குந்து உஸல்லி லிகௌமி பிபனி சாலிம், நான் பனு சாலிம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய கோத்திரத்தார்கள், சமூகத்தினர்கள், அவர்களுக்கு நான் ஒரு காலத்தில் தொழுகை நடத்தி வந்தேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அந்த காலத்தில் இந்த இத்பான் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்னா, மதீனாவில் மஸ்ஜித் நபவிக்கு கொஞ்சம் தூரமாக வாழக்கூடிய பகுதியில் வாழ்ந்த ஒரு நபித்தோழர். யார்? இத்பான் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ அவருக்கு என்ன செஞ்சு கொள்ள இயலாது, மஸ்ஜிது நபவிக்கு வந்து அங்கே நடக்கக்கூடிய 5 நேர ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்ள முடியாது. இதனால் இவர் என்ன செஞ்சிருந்தார்னு சொன்னால், அவர் வாழக்கூடிய அந்த ஏரியாவில் ஒரு மஸ்ஜித் ஒன்று என்ன செஞ்சுருந்தாங்க, அமைத்து இருந்தாங்க. அந்த மஸ்ஜிதில் தொழுகை நடத்தி கொண்டிருந்தவர் தான் இத்பான் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போ இந்த சஹாபி சொல்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் ஒரு தடவை என்ன செய்கிறேன், போகிறேன். இப்போ இந்த இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சொல்கிற சம்பவத்தை முழுக்க அறிவிக்கிறவர் இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட மஹ்மூத் பின் ரபீ என்கிறவர் தான் அறிவிக்கிறார். என்கிட்ட இத்பான் பின் மாலிக் இந்த செய்தியை சொன்னார். இது இத்பான் அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அது அவர் என்கிட்ட சொன்னார்ன்னு மஹ்மூத் பின் ரபீ அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இத்பான் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அப்போ நான் இருந்த அந்த ஏரியாவில் ஒரு மஸ்ஜித் ஒன்று எங்களுக்கு இருந்துச்சு.
நான் அந்த மஸ்ஜிதில் போய்ட்டு 5 நேரமும் தொழுகை நடத்தி வரக்கூடியவனாக இருந்தேன். அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் மழை காலங்கள் வந்துருச்சுன்னு சொன்னால் நான் போகிற அந்த ஏரியாக்கள் இருக்கிற எந்த மஸ்ஜிதுக்கு நான் தொழுகைக்கு வளமையாக போவேனோ அந்த மஸ்ஜித் இருக்கிற அந்த மஸ்ஜிதுக்கும் ஏண்ட வீட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஓடை ஒன்று இருக்குது. மழை காலம் வந்தால் அந்த ஓடை நிரம்பி தண்ணி வழிஞ்சி ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ எனக்கு வயசு போன காலம் ஒன்று வந்துருச்சு. வயசு நல்லா இருக்கிற யங்காக இருக்கிற ஒரு காலத்தில் நான் போயிட்டு தொழிச்சிட்டு வருவேன். ஆனால் வயது போனதுக்கு பிறகு எனக்கு கண் பார்வையும் என்ன செஞ்சிருச்சு, நல்லாவே குறைஞ்சிருச்சு. அப்போ நல்லாவே கண் பார்வையும் குறைஞ்சதுக்கு பிறகு இந்த மழை காலத்தில் அந்த ஓடையை தாண்டி போயிட்டு அந்த மஸ்ஜிதில் அந்த ஏரியா ஆட்களுக்கு தொழிச்சிட்டு வர்றதுங்கிறது எனக்கு கடும் கஷ்டமாயிருச்சு. அப்போ இந்த மாதிரியான மழை காலங்கள் வந்தால் ஏண்ட வீட்டிலேயே நான் என்ன செஞ்சு கொள்ள தொழுந்து கொள்றதுக்கு ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுந்து தந்து காட்டி தந்துட்டு போனால் எனக்கு அந்த இடத்தையே தொழுகிற இடமாக ஒரு முசல்லாவாக ஆக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் நான் என்ன செய்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சந்திக்க மஸ்ஜிது நபவிக்கு நான் வாரேன். அப்போ மஸ்ஜிது நபவிக்கு நான் வந்து பார்க்குறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட போயிட்டு இருந்து நான் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்கிறேன், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தெரியும் நான் இன்ன பகுதியில் பனு சாலிம்கள் வாழக்கூடிய அந்த ஏரியாவில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த மக்களுக்கு ஒரு சின்ன பள்ளி ஒன்று இருக்குது, மஸ்ஜித் ஒன்று இருக்குது. அந்த மஸ்ஜிதில் நான் தொழுகையும் நடத்துகிறேன். எனக்கும் ஏண்ட வீட்டுக்கும் அந்த மஸ்ஜிதுக்கு நடுவில் ஒரு சின்ன ஓடை ஒன்று ஓடுது. மழை காலங்கள் வந்துருச்சுன்னா கடும் மழையால் அந்த ஓடை நிரம்பி தண்ணி வழிஞ்சி ஓட ஆரம்பிச்சிடும். நானும் நல்ல வயசாளி, எனக்கு கண் பார்வையும் நல்ல ஏழாமல் இருக்குது, கடும் பலகீனமாகிருச்சு. அப்போ இந்த நிலையில் எனக்கு மழை காலத்தில் போய்ட்டு தொழிற்சி வரத்துக்கு மாதிரியான நிலைமைகள் இல்லை. நீங்கள் ஏண்ட வீட்டுக்கு வாங்கலே அல்லாஹுடைய தூதரே, வந்து ஏண்ட வீட்டில் ஒரு இடத்துல நீங்கள் தொழுந்துட்டு போங்க. நீங்கள் தொழுந்துட்டு போகிற அந்த இடத்துல நான் என்ன செய்வேன்டா, அந்த மஸ்ஜிதுக்கு போய் தொழுவிக்காத காலங்களில் வீட்டில் தொழ வேண்டி வார நேரங்களில் நீங்கள் தொழுந்துட்டு போன அந்த இடம் இருக்குதே, அந்த இடத்த நான் என்ன செய்வேன், தொழுமிடமாக நான் ஆக்கிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி இந்த இத்பான் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்து சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, சஃஅல் இன்ஷா அல்லாஹ் ஹைர், நான் என்ன செய்வோம், அப்போ நாங்கள் அப்படியே செய்வோம், நீங்கள் விருப்பப்படுற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. சரி, நான் ஒரு டைமுக்கு நான் வாரேன், வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே உங்களோட வீட்டில் ஒரு இடத்துல நம்ம தொழுவோம், நீங்கள் அதுக்கப்புறம் அந்த இடத்துல தொழுகக்கூடிய இடமாக நீங்கள் உங்களுக்கு ஆக்கிக்கோங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாக்கு ஒன்று கொடுத்துட்றாங்க. வாக்கு கொடுத்ததுக்கப்புறம் அவர் திரும்பி அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. சரி, ரசூலுல்லாஹ் வாரேன்னு சொல்லித்தானே இருக்கிறாங்க, வந்து தொழுந்துட்டு போகிறேன்னு சொல்லித்தானே இருக்கிறாங்க, வருவாங்க அப்படின்ட்டு அவர் அவரோட வீட்டுக்கு போயிட்டார். போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஃபகதா அலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ பக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பஅதமா இஷ்தத்த நஹாரு. அடுத்த நாள் அன்று காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, மஸ்ஜித் நபவியில் சுபஹுடைய தொழுகையை தொழுவிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் வெயில் அப்படி வெளிச்சு கொஞ்சம் கடுமையாக அந்த சூடு வரை ஸ்டார்ட் ஆகிற நேரம் இருக்குது. அந்த மாதிரியான நேரத்தை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட என்ன வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, வருகை தாராங்க. வந்தால் இவர் வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறாரு. வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறதுனால கதவை மூடிட்டு வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, கதவை தட்டுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி அனுமதி கேட்குறாங்க, உள்ளுக்கு நான் வரவா, நான் முகமது வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் அனுமதி கேட்கவும் ஃபதின்து லஹு, நான் என்ன செஞ்சேன், வாங்க யா ரசூலல்லாஹ்னு சொல்லி கதவை திறந்து உள்ளுக்கு கூப்பிட்டு எடுத்து வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம் யஜ்லிஸ், வீட்டுக்கு அப்போ தான் வந்திருக்கிறாங்க. அதுவும் மஸ்ஜித் நபவிக்கும் என் வீட்டுக்கும் நல்லா தூரம், மிச்சம் தூரம் போர்டரில் இருக்கிற வீடு. அப்புறம் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஃபலம் யஜ்லிஸ், வீட்டில் உட்காரலை. வந்தவங்க அவ்வளோ தூரம் வந்தவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் சரி உட்காரலை. உடனே என்ன கேட்டாங்கண்டா என்கிட்ட, நீங்கள் நான் என்ன இடத்துல தொழணும்னு ஆசைப்படுறீங்க உங்களோட வீட்டில்? ஏன்னா அந்த வீட்டுக்காரருக்கு தான் தெரியும் இந்த இடம் யாரும் போவாத, யாரும் அசுத்தப்படுத்தாத, எப்போவுமே நல்லா பாதுகாப்பாக துப்புரவா எந்த டைம்லையும் தொழுகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லி அவருக்கு தானே தெரியும் அவரோட வீட்டில் என்ன இடம் எப்படி இருக்கும் என்று. அப்போ ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐன துஹிப்பன் உஸல்லிய மின் பைத்திக், உங்களோட வீட்டில் எந்த இடத்துல நான் தொழணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னதோடைய. அப்போ அவர் ஒரு இடத்த காட்டுறாரு. ஃபஷர்து லஹு இலல் மக்கான்
மக்கானில்லதி உஹிப்ப நுஸல்லிய ஃபீஹி. ஏன்னா எந்த இடம் எனக்கு தொழுறதுக்கு விருப்பம் மாதிரி இருக்குதோ, லேசாக இருக்குதோ, டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி இடமா இருக்குதோ, நான் அந்த இடத்த காட்டினேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட காட்டினேன். காட்டினத்தோடையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டா, போயிட்டு அந்த இடத்துல நின்று ஃபகாம, நின்ற நிலையில் ஃபக்கப்பர, அப்படி தக்பீர் கட்டிட்டாங்க. அல்லாஹு அக்பர்னு ரசூலா தக்பீரை கட்டிட்டாங்க. ரசூலா தக்பீர் கட்டினத்தோடையே ஒசஃபுஃப்னா வராஹு, நாங்களும் ரசூலாவோட சேர்ந்து பின்னுக்கு சஃபுமாய் நின்று என்ன செஞ்சோம், தக்பீரை கட்டிட்டோம். தக்பீரை கட்டினத்துடைய ஃபஸல்லா ரகாத்தேனி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கண்டாக்கா 2 ரக்காத்துகள் தொழுவித்தார்கள். 2 ரக்காத் தொழுவிச்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சல்லம வசல்லம்னா ஹைன சல்லம, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் முடிகிற நேரத்தில் சலாம் கொடுத்தாங்க. நாங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்ததோடையே சலாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எலும்பி போக பார்த்தாங்க, நாங்கள் எலும்பி போக விடல. ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டுக்காக வேண்டிய ஒன்றை செஞ்சு கொடுக்கறதுக்காண்டி வாரம், அவங்க ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுக்கிறாங்க, எங்களை வீட்டுக்கு வாங்க வந்து இருந்து ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று நம்மளுக்கு வச்சிருக்கிறாங்க, இதை செஞ்சு தாங்கண்டு. அப்போ போனதுக்கு பிறகு அந்த இடத்துல போய்ட்டு முதலாவது அந்த வேலையை செஞ்சு கொடுக்காம சும்மா கதைன்னு காய்ச்சிட்டு இருந்தால் அது சரி வராது. அப்போ வந்தத்தோடையே ரசூலா என்ன செய்கிறாங்க, முறையாக அனுமதி கேட்டு வீட்டுக்குள்ளுக்க வந்து முதலாவது எந்த நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை என்ன செஞ்சிடுறாங்க, அவருடைய நோக்கம் என்னவோ, அவர் எதற்காக அழைத்தாரோ அவருடைய அந்த தேவையை முடித்து கொடுக்கிறார்கள். தேவையை முடித்து கொடுத்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி போக பார்க்குறாங்க. அவர் என்ன செய்யலை, உடல்ல. இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு உடல்ல விடாமல், இல்லை நீங்கள் இப்போ எழும்பி போக இயலாது, கொஞ்சம் இருங்க, ஒரு சாப்பாடு ஒன்று செஞ்சிருக்கிறோம், அதை சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபஹபிஸ்துஹு அலா ஹஸீரின் யுஸ்னஉ லஹு. ஹஸீர்ங்கிற ஒரு உணவு, சரீரங்கிற ஒரு உணவு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அந்த தக்கடி அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இது ஹசீர் அப்படிங்கிற ஒரு உணவு. இந்த உணவு எப்படி செய்வாங்கன்னா, கோதுமை மாவை என்ன செய்வாங்கன்னா, கோதுமை மாவில் இறைச்சியை போட்டு நல்லா கடைஞ்சி நல்லா கடைஞ்சி செய்யக்கூடிய ஒரு உணவு தான் இந்த ஹசீர்ங்கிறது. சரீதுங்கிறது எப்படி செய்வாங்க, இந்த சரீது தக்கடிங்கிறது அவங்க எப்படி செய்வாங்கன்னா, ரொட்டி துண்டை இறைச்சி கறியில் என்ன செய்வாங்க, பிச்சு போட்டு அதை கிண்டி எடுத்து என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க. அப்படி செய்கிறது சரீதுங்கிற வகையான ஒரு உணவு. இது ஹசீர்ங்கிற வகையான ஒரு உணவு. இது மாவை போட்டு அந்த மாவில் என்ன செய்வாங்கன்னா, இறைச்சியை போட்டு நல்லா கிண்டி கடைஞ்சி எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவு உண்டு. அந்த உணவை என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தயாரித்து வைக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணவை உட்காந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் இத்பான் பின் மாலிக் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்களாம் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இப்போ எல்லாத்துக்கும் என்ன செய்யுதுன்னா கதை போகுது. ஏன்னா அங்கனைத்தான் இவர் தொழுகிற பள்ளியும் இருக்குது, கொஞ்சம் கிட்ட வாக்கில். அங்கே ஒரு சமுதாயமே, ஒரு கபீல, ஒரு பெரிய கோத்திரமே அந்த இடத்துல இருக்குது, பனு சாலிம் அப்படிங்கிற ஒரு கோத்திரம். இப்போ இவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிற செய்தி, அவரோட வீட பக்கத்தில் அப்படி அண்மிச்சிருக்கக்கூடிய, அவர் தொழுகக்கூடிய மஸ்ஜிதை ஒட்டிருக்கக்கூடிய அந்த நிறைய வீடுகளுக்கு இப்போ தகவல் போகுது, ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்களா நம்ம ஏரியாவுக்கு அப்படிங்கிறது கேள்விப்படவும் ஃபஸமிஅ அஹ்லுத்தார், அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ரசூலுல்லாஹை சந்திக்கிறதுக்காக என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. வந்ததோடையே வெளியில் நிறைய பேர் நிற்கிறாங்க, வீட்டுக்குள்ளுக்கையும் பாஞ்சிக்கிட்டு ஆக்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, வீட்டுக்கு வெளியவும் நிறைய பேர் நிற்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பெரிய ஒரு திரளான ஆட்கள் வீட்டுக்குள்ளுக்கே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தை பார்த்து வந்து குழுமி இருந்தவர்கள், வீட்டுக்குள்ளுக்க குழுமி இருந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு முடிக்கிறாங்க. முடித்ததுக்கு பிறகு குழுமி இருந்தவர்கள் அவங்களுக்குள்ளுக்கு என்ன செய்கிறாங்க, பேசிக்கொள்கிறாங்க. என்னன்னு சொன்னால், ஃபக்கால ரஜுலும் மின்ஹும் மா ஃபஅல மாலிக், அந்த ஏரியாவில் பேர் போன ஒரு பிரபலியமான ஒரு ஆள் தான் மாலிக் பின் துஹ்ஷும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. மாலிக் பின் துஹ்ஷும் என்கிறவரும் அந்த ஏரியாவில் வாழக்கூடிய ஒரு சஹாபி தான், ஒரு நபித்தோழர் தான். அப்போ அங்கே வந்து குழுமினவங்க ரசூலுல்லாஹ்ட முன்னுக்க என்ன பேச்சு எடுக்கிறாங்கன்னு சொன்னால், அப்படி பேசிக்கிட்டு கழிச்சிக்கிட்டு போகிற நேரத்தில் மாலிக் பின் துஹ்ஷும் எங்கே வரலையா அப்படின்னு ஒருத்தரை பார்த்து கேட்குறாரு. ரசூலுல்லாஹ்ட முன்னுக்கையே ஒருத்தரை பார்த்து என்ன செய்கிறாரு, கேட்குறாரு, மாலிக் பின் துஹ்ஷும் வரலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ மற்றவர் சொல்கிறாரு, அவர் வந்து கொண்டு எங்கே வர போகிறாரு, ذلك முனாஃபிக் லா யுஹிப்புல்லாஹ வரசூலஹு, அவருக்கு அல்லாஹ் விருப்பமா, அல்லாஹ்ட தூதர் விருப்பமா, அவர் முனாஃபிக்காச்சு, அவரெல்லாம் இப்போ ரசூலுல்லாஹ் வந்தால் ரசூலுல்லாஹ் பார்க்க வருவாரா அப்படின்னு அந்த இடத்துல ஒருத்தர் இப்படி ஒரு கேள்வியை எழுப்பினதுக்கு பிறகு மற்றவர் பாஞ்சிக்கிட்டு என்ன செய்கிறாரு, இப்படி ஒரு பதிலை சொல்கிறார். அப்போ சொன்னதோடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா கடுமையாக கோபம் வந்துருச்சு.
ரசூலாக்கு நல்ல மாதிரி இருந்தாங்க, பேசினாங்க, கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒருத்தர் என்ன செஞ்சார், மாலிக் இப்னு துக்ஷும் எங்கே காணலையே, அவர் வரலையான்னு அந்த இடத்துல கேள்வி எழுப்பினார். கேள்வி எழுப்பினதுக்கு பிறகு இன்னொருத்தர் பாஞ்சு சொல்கிறாரு, அவர் முனாஃபிக், அவருக்கு அல்லாஹ் விருப்பமா ரசூல் விருப்பமா, அவர் வந்து அல்லாஹ் ரசூலை பார்க்க, அல்லாஹ்ட தூதர் ரசூலை பார்க்குறதுக்கு, ரசூலா வந்துட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதுக்கு, ரசூலாவோட பேசணுமேனு வந்து பேசுறதுக்கு அவர் என்ன ஒரு முஃமினா, அல்லாஹ் ரசூலை விரும்புகிறவரா, அவர் தான் முனாஃபிக்காச்சே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை போர் ஆளை பற்றி திரும்பிடுச்சு. மாலிக் இப்னு துக்ஷும் அந்த ஏரியாவில் வாழக்கூடிய பிரபலியமான ஒருத்தரை பார்த்து திரும்பிடுச்சு. இப்போ ரசூலா முன்னுக்க, அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னுக்க, ஏரியா ஆட்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ இப்படி ஆகும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கண்டா, இவர் முனாஃபிக் என்றாரே, ஒருத்தர் பாஞ்சு முனாஃபிக் என்றார். அப்போ ஒருத்தர் முனாஃபிக் என்று சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க, லா தகுல் லாக்க அலா தராஹு கால, நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஒரு நாள் அப்படி சொல்லாதீங்க, அவர் முனாஃபிக், அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க. லா தகுல் ஸாலிக் அலா தராஹு, உங்களுக்கு தெரியாதா அந்த மாலிக் இப்னு துக்ஷும் என்கிறவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை சொல்லியிருக்கிறாரு. எப்தகி பிதாலிக வஜ்ஹ அல்லாஹ், மன தூய்மையோட இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒருத்தர் இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக வருகை தர இல்லை, நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு பாஞ்சு அடிச்சுக்கிட்டு வந்தீங்க, பார்க்குறீங்க, பேசுகிறீங்க. சரி, அவருக்கு ஏதாவது ஒரு தர்ம சங்கடம் இருந்திருக்கும். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற இஹ்லாஸோட கலிமா சொன்ன ஒரு மனுஷனை பார்த்து இந்த இடத்துல வரலங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் இப்படி பேசலாமா, முனாஃபிக்னு சொல்லலாமா, அவருக்கு அல்லாஹ் விருப்பம் இல்லை, அல்லாஹ்ட தூதர் விருப்பம் இல்லைன்னு சொல்லலாமா, இப்படியெல்லாம் நீங்கள் பேசாதீங்க, இதெல்லாம் நல்ல பேச்சுக்கள் அல்ல என்று உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல கண்டிக்கிறாங்க. கண்டித்ததுக்கு பிறகு இப்போ யாரெல்லாம் முனாஃபிக்னு அந்த இடத்துல சொன்னாரோ, இப்போ அவருக்கு வந்து நல்லா என்ன செஞ்சிருச்சு, அவருக்கு ஜீரணிக்கல. அல்லாஹ்ட தூதர் மாலிக் இப்னு துக்ஷுமை சார்ந்து பேசுறது அவருக்கு இன்னமும் ஜீரணிக்கலை. முதலாவது அந்த இடத்துல ஒருத்தர் வருகை தரலண்டா அவரை பற்றி ரசூலுல்லாஹ் கேள்வி எழுப்பாம இவங்களாவே பேசுனது முதல் தப்பு. இவங்களாவே பேச தேவையில்லையே, என்னத்துக்கு அவரை பற்றி பேசணும் ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா? எங்கே எல்லாரும் வந்துக்கிறீங்க மாலிக் இப்னு துக்ஷுமை காணலன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா? ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கவே இல்லையே. அப்படி இருக்க தக்கன அங்கே என்ன செய்கிறாங்க, 2 பேர் எல்லாரும் வந்திருக்கிறோம், அவரை மட்டும் காணலைனா என்று எப்படி பேச்செடுப்பீங்க? அது என்ன தேவை? அப்போ உங்களோட மனசில் ஏதோ ஒருத்தரை பற்றி, உங்களோட இருக்கிற வாழ்கிற ஒரு தோழரை பற்றி ஒரு தப்பான எண்ணம் வந்திருக்குது. அதனால தான் சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தர் என்ன செஞ்சீங்க, எல்லாரும் வந்திருக்கிறோம் மாலிக் இப்னு துக்ஷுமை காணலன்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. இது போதா குறைக்கு இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு, அவர் போட்டு அதே பந்தை பிடிச்சி திருப்பி என்ன செய்கிற மாதிரி, வீசுகிற மாதிரி அவர் என்ன சொல்கிறாரு, அவரெல்லாம் முனாஃபிக், அவருக்கு அல்லாஹ் விருப்பம் இல்லை, ரசூலா விருப்பம் என்று எடுத்த மேனிக்கு ரசூலோட முன்னுக்கு நின்று பேசுகிறீங்க. அவர் ரசூலா சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க, ஒருவரை பற்றி இப்படியெல்லாம் என்ன செய்யாதீர்கள், பேசாதீர்கள். அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மன தூய்மையோடு சொன்ன ஒரு சஹாபி, ஒரு முஸ்லிம், அவரை பற்றி நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் பேசுவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு, மாலிக் இப்னு துக்ஷும் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழருக்கு சப்போர்ட்டாக ரசூலா கதைக்கிறாங்க. கதைச்சதுக்கு பிறகு இவர் உடல்ல இவர் என்ன செஞ்சார்டா, சொன்னவர் சொல்கிறாரு, யார் ரசூலல்லாஹ், நாங்கள் அவரை வளமையாக பார்த்துக்கிட்டு தான் வாரோம், அவர் இங்கே இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளோட போகிறாரு, கதைக்கிறாரு, சிரிக்கிறாரு, பேசுகிறாரு, வாராரு, இப்படித்தான் அவருடைய பழக்க வழக்கம் அதிகமாக நம்ம பார்க்குற மாதிரி நம்மளோட பார்வைக்கு விளங்குது. அப்போ அவங்களோட போகிறாரு, பேசுகிறாரு, பழகுறாரு, சிரிக்கிறாரு, கதைக்கிறாரு, இப்படி இருக்கிற ஒரு ஆள் நீங்கள் வந்தின்னு உங்களை கேள்விப்பட்ட வராமல் சும்மா இருக்கிறாரா இருந்தால் அவர் என்ன செஞ்சார், அவர் அந்த ஏரியாவில் இருந்தாரா, இல்லாட்டி வீட்டில் இருந்து கொண்டே வரலையா, இதெல்லாம் ஒரு தகவல் வரல. அந்த இடத்துல இருந்து அவர்கள் பாட்டையை கழிச்சுக்கிறாங்க, அவங்களோட பாட்டை கழிச்சுக்கிறாங்க. அப்போ முனாஃபிக்களோட போகிறவர், பழகிறவர், சிரிக்கிறவர், பேசுகிறவர், இதை வச்சு தான் நாங்கள் சொன்னோம் அவர் முனாஃபிக். ரசூல்லா வந்தேன்னு கேள்விப்பட்டு முழு ஊருமே வந்திருக்கிறது, அவர் வர இல்லைன்னு சொன்னால் அவருக்கு அல்லாஹ் ரசூல் விருப்பம் இல்லை என்று நாங்கள் சொன்னோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லக்கூடிய வார்த்தைகளை நியாயம் காணவே இல்லை. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ரசூலுல்லாஹ் நியாயம் காணவே இல்லை. ரசூலுல்லாஹ் திரும்பவும் சொன்னாங்க, என்னண்டா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தையை அல்லாஹ்வுக்காக மொழிஞ்சிருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி இருக்கிறார். நீங்கள் இப்படி பேசாது, நீங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாலிக் இப்னு துக்ஷும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை தூய்மையான உள்ளத்தோடு சொன்னவர். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக போயிட்டு முனாஃபிக்களோடு பேசியிருக்கலாம், சிரித்திருக்கலாம், கதைத்திருக்கலாம். ஆனால்
அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிறது தூய்மையான மனசோட அல்லாஹ்வுக்காக சொன்னவர், எங்களுக்கு அவரை பற்றி அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலதிகமாக நான் அவரை பற்றி தோண்ட போகலை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அப்படியே அவரை பற்றி வந்த தவறான பிழையான ஒரு நெகட்டிவான கருத்தை என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு எதிர்மறையான கருத்தை அப்படியே என்ன செஞ்சிடறாங்க, முறியடிச்சிடுறாங்க. அப்போ இதை இத்பான் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மற்ற சஹாபாக்களுக்கு இப்போ இது யாரோட வீட்டில் வச்சு நடக்குது, இது யாரோட வீட்டில் வச்சு நடக்குது, அந்த இத்பான் பின் மாலிக் ரதியல்லாஹுடைய வீட்டில் வச்சு தான் இந்த சம்பவம் நடக்குது. உண்மையிலே இந்த சம்பவத்துடைய துவக்கத்தில் இருந்து பார்த்தா நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குது படிப்பின. ஆனால் இந்த இடத்துல துல்லியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பகுதி என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் என்னென்னு சொன்னால், இன்னொருவரை பற்றி தப்பான எண்ணத்தை ஒரு இடத்துல என்ன செய்கிறது, கொண்டு வரதுங்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பொழுதும் விரும்பவே இல்லை. அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், நாம் முதலாவது புரிந்து கொள்ளணும். அன்பார்ந்த கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, ஏன்னா இது மிக மோசமான ஒரு பண்பு. பிறரை பற்றி நம்மிடத்தில் வரக்கூடிய ஒரு தவறான தாழ்வான அபிப்பிராயம் என்கிறது, கருத்துங்கிறது இது ஒரு நல்ல பண்புண்டு அல்ல, இது ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் உண்டு அல்ல. இப்படி நாம் பேசிக்கிட்டு இருக்கிறதும் நல்ல விஷயம் உண்டு அல்ல. ஒருத்தர் இல்லாத இடத்துல அவரை பற்றி தவறான முறையில் 4 பேர் பேசிக்கொள்வது, கருத்து பரிமாறிக்கொள்வதுங்கிறதெல்லாம் பெரும் பாவத்துக்குரிய குற்றம். எந்த அளவுக்குண்டா, சஹீஹ் முஸ்லிமில் 2564வது செய்தியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அத்தக்வா ஹாஹுனா, தக்வா இங்கே தான் இருக்கணும் நெஞ்ச காட்டி ரசூலுல்லாஹ் 3 தடவை சொல்லிட்டு அதுக்கு பிறகு சொன்ன ஒரு வார்த்தை தான் பி ஹஸ்பிம்ரி மின ஷர் ஐ யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் அவன் கெட்டவன், ஷர் கெட்டவன் அப்படிங்கிறதுக்கு போதுமான ஒரே ஒரு கெட்ட பண்பு இருந்தால் போதும். இவன் கெட்டவன், இவள் கெட்டவள் அப்படிங்கிறதுக்கு போதுமான ஒரே ஒரு அடையாளம் தான் ஐ யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம். முஸ்லிமான பிற சகோதரனை சகோதரிய இஹ்திகார், மட்டம் தட்டி பார்க்கறது, தாழ்வாக பார்க்கறது, கீழ்த்தரமாக எடை போடுறது, செகண்டாக கணிக்கிறது இருக்குது. இந்த ஃபீலிங், இந்த உணர்வு, இந்த மாதிரியான தோட்ஸ் இருக்கிறது போதும். இது கெட்ட பொம்பளை, இந்த பொம்பளை கெட்ட பொம்பளை, இவன் கெட்டவன், இவன் மகா கெட்டவன், இவன் உள்ளத்தில் யாரை பற்றியுமே நல்லெண்ணம் வருது இல்லை, இவன் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை பற்றி பேசினா மட்டம் தட்டி தான் பேசுகிறான், அப்படி உடச்சி தான் பேசுகிறான், நெகட்டிவாக தான் பேசுகிறான், இன்னொருத்தருடைய நலவுகளை ஏற்றுக்கொள்ளுதில்லை அவனோட மனசு, இன்னொருத்தனுக்கு நல்ல காரணங்களை சொல்லி அவனை பற்றி தவறாக பேசுகிறத தடுக்குது இல்லை அவனோட உணர்வு. எப்போ பார்த்தாலும் கீழ்த்தரமாக தான் இன்னொருத்தர் நினைக்கிறான், செகண்டாக தான் பார்க்குறான், தாழ்வாக தான் பார்க்குறான்டா. இந்த ஒரு குணம் போதும் இவங்க கெட்டவங்கன்றதுக்கு. இவங்க நிறைய விஷயத்துக்கு வருவாங்க, தொழுகையை விடமாட்டாங்க, மார்க்க நிகழ்ச்சிகளை விடமாட்டாங்க, வகுப்புகளை விடமாட்டாங்க, நல்ல மார்க்க புக்குகள் வாசிக்கிறத விடமாட்டாங்க. ஆனால் அவங்களோட கதைக்கிறதுக்கு உட்கார்ந்தா போதும், என்னத்தான் எப்படி இருக்கு அவங்களோட பேச்சுவார்த்தை, அடுத்தவங்களை பற்றி நல்ல எண்ணம் இல்லை, அடுத்தவர்களை பற்றி நல்ல ஒரு உணர்வே இல்லை. எப்போ பார்த்தாலும் கீழ்த்தரமான எண்ணம், மட்டம் தட்டி பேசுறது, இலக்காரமாக பேசுறது, ஏதாவது ஒரு விஷயத்தோட லிங்க் பண்ணியே சந்தேகத்திலே காட்சிக்கிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியான மனோநிலை வளர்ந்து 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 வரும் பொழுது இவர்கள் அல்லாஹ்வுடைய பார்வையில் மினஷர், கெட்டவர்கள் என்கிற ஒரு நிலையை என்ன செய்து விடுவார்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும், அடைந்துடுவாங்க. அப்போ இதில் நம்ம கவனமாக இருக்கணும், இதில் நம்ம கவனமாக இருக்கலாம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இத்பான் பின் மாலிக் ரலியல்லாஹு சம்பவத்தில் கூட பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப அவர் சொல்ல, நான் கண்ணால் கண்ணே, அவர் இப்படி தான் போகிறாரு, பழகுறாரு, பேசுகிறாரு, சிரிக்கிறார், கழிக்கிறாரு, வாராரு, அதை வச்சு தான் நான் அப்படி சொல்கிறேன் யாரை சொல்லான்னு சொல்லியும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யலை, அது அந்த ஆட்களுக்கு மத்தியில் அது ரசூலுல்லாஹ் அக்செப்ட் பண்ணலை, அதை ஏற்றுக்கொள்ள இல்லை. அப்படியா அப்படின்னு வாயை பிறந்துட்டு அப்படி நொக்கட்டாகி போகல. எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் இஹ்லாஸோட மன தூய்மையோட சொன்னவர், அவ்வளவுதான். அதோடு நாங்கள் நின்றுடுறோம், நீங்கள் திரும்ப இப்படி பேசாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரே படியாக நிற்கிறாங்க. அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்குறோம். இதை போல தான் எங்களுக்கு நிறைய சம்பவங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் கூட என்ன செய்யலாம், பார்க்கலாம். சஹீஹுல் புகாரில் 4418வது செய்தி, 4418வது செய்தியில் எங்களுக்கு பார்க்கலாம். அந்த என்ன யுத்தம், தபூக் என்கிற யுத்தத்தை பற்றி வரக்கூடிய அந்த பெரிய நீண்ட அந்த ஹதீஸ் அறிவிக்கிறவரே யாருண்டா, அந்த தபூக் என்கிற யுத்தத்துக்கு போகாமல் பின்தங்கிய அந்த 3 சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி கஅப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்.
3 பேர் போகலை. யார்? ஒருத்தர் கஅப் இப்னு மாலிக், இன்னொருத்தர் முராரத் இப்னு ரபீ, இன்னொருத்தர் ஹிலால் இப்னு உமையா. இந்த 3 சஹாபிகள், 3 நல்ல சஹாபி, தூய்மையான ஈமானுடையவர்கள். அவர்கள் அந்த நேரத்தில் போகணுங்கிற ஒரு எண்ணமும் எதிர்பார்ப்பும் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அவங்க போன்னு பின்னுக்காக்கி, ஆனால் கடைசியில் போக கிடைக்கல. தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து கொண்டு உலகத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பெரிய ஒரு கண்ணியத்தை, கௌரவத்தை, அவருடைய தௌபாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு கொடுத்தாங்கிற வரலாறு சம்பவம்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். இருந்தாலும் அதில் ஒரு கட்டத்தை அவர் அறிவிக்கிறார். யார்? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா, போவாத 3 பேரில் ஒருத்தர். அவர் அறிவிக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு போயிட்டு தபூக் மிச்ச நாள் பயணம் செஞ்சு போனாங்க. தபூக்குக்கு போயிட்டு தபூக்குங்கிற அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? இறங்கி அந்த பெரிய கிரவுண்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. ரசூலோட முன்னுக்க நிறைய சஹாபாக்கள் போனவங்க எல்லாம் உட்கார்ந்திருக்கிறாங்க. அப்போ உட்கார்ந்து இருந்ததுக்கு பிறகு ரசூல் அந்த தன்னோட வந்த தோழர்களை இப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்து முன்னுக்கெல்லாம் உட்காந்துக்கிற நேரத்தில் இப்படி எல்லாரையும் பார்க்குற நேரத்தில் ரசூலுல்லாவே கேட்குறாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாவே வலம் எதுக்குர்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பலக தபூக்குக்கு போய் அந்த மைதானத்தில் உட்கார்ந்து எல்லா தோழர்களையும் இப்படி பார்த்ததுக்கு பிறகு தான் முன்னி கேட்குற ஆட்கள்கிட்ட கேட்குறாங்க, மா ஃபஅல கஅப் இப்னு மாலிக், கஅப் இப்னு மாலிக் என்ன செஞ்சார்? அவர் வரலையா என்று கஅப் இப்னு மாலிக் ஆகிய என்னை பற்றி விசாரிக்கிறாங்க. என்னை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? விசாரிக்கிறாங்க. அப்போ என்ன பற்றி விசாரிக்கவும் அந்த தபூக்குங்கிற அந்த இடத்துல உட்கார்ந்திருந்த நபித்தோழர்களில் ஃபகால ரஜுலு மின் பனி சலமா, பனு சலமா என்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, எங்க கஅப் இப்னு மாலிக் வரலையா? எல்லாரும் வந்திருக்கிறீங்க, அவர் வரலையா என்று கேட்டதோடையே, ஏண்டா மதீனால இளம் வயதில் இருக்கக்கூடிய பெரும் தொழிலதிபர்களில் ஒரு முக்கியமான வசதி வாய்ப்பு கொண்ட ஒரு தொழிலதிபராக இவர் இருந்தார். யார்? கஅப் இப்னு மாலிக் இருந்தார். உடல்லையும் எந்த ஒரு நோயும் இல்லை, பலகீனமும் இல்லை, நல்ல திடகாத்திரமான இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர். 2 வாகனம் என்று இருந்துச்சுன்றார் அந்த ஹதீஸில். அப்போ அப்படியாப்பட்ட ஒருவர் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, ஏன் வரலையான்னு சஹாபாக்கள் விசாரிக்கவும், ஃபகால ரஜுலும் மின் பனி சலமா, அந்த இடத்துல இருந்த ஆட்களில் பனு சலமா என்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒரே ஒருவர் தான் பதில் சொன்னார். எல்லாரோட முன்னுக்கே எந்திரிச்சு பதில் சொன்னார். என்னண்டா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, ஹபிஸஹு புர்தாஹு வ நதருஹு ஃபீ இத்ஃபைஹி, அவருக்கு இப்போ நல்ல வாசியாயிருச்சு, எங்களோடையா அவர் பயணம் செஞ்சு வர போறாரு, அவருக்கு இப்போ வசதி வாய்ப்பு அது இதுன்னு நிறைய பராக்கள் வந்துருச்சு, இப்போ அவர் எங்களோடையா வர போறாரு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? ஒருத்தர் எழுப்பி இப்படி சொல்லிட்டாரு. சொன்னத்தோடையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ மௌனமாக இருக்கிறாங்க. சொன்னத்தோடையே டக்குன்னு திடீர்னு இன்னொரு சஹாபி எழும்புறாரு. அவர் யாரு? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா எழும்பி சொல்றாங்க, அதே மஜ்லிஸ்ல, அதே சஹாபாக்கள் இருந்த அதே இடத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா எழும்பி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே. இவரை பார்க்குறாங்க. யார் பனு சலமால எழும்பி சொன்னாரோ அவருக்கெல்லாம் இப்போ பெரிய வாசி ஆயிடுச்சு, அவருக்கு எங்கட யோசனையாக வரும், எங்களோடையா வர போகிறாரு, போகிறாரு, அவர்கிட்ட இப்போ நல்ல வாசி வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது என்று சொன்னவரை பார்த்து சொன்னாங்க, பிஸமா குல்த, நீங்கள் தேவையில்லாத பேச்சு பேசுகிறீங்க, பிஸா சரியில்லாத பேச்சு நீங்கள் பேசுகிறீங்க, இப்படி பேசாதீங்க நீங்கள். ஏன்னா அவரை பார்த்து சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் முன்னுக்கு கேட்குறாங்க, அவரை பார்த்து சொல்கிறாங்க, பிஸமா குல்த, நீங்கள் தேவையில்லாத சரியில்லாத பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறாரு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மா அலிம்னா அலைஹி இல்லா கைரா, கஅப் இப்னு மாலிக்கை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சது நல்லது மட்டும்தான், அவர் வரல, ஏதாவது அவரை வர முடியாமல் பின்தங்கிய காரணங்கள் இருக்கும், ஒருவேளை அவர் புறவு வரலாம், வந்து நம்மளோட சேர்ந்து கொள்ளலாம், எங்களுக்கு அவரை பற்றி நலவு மட்டும்தான் தெரியும். இவர் சொல்கிற மாதிரி அவர் துனியா மோகத்தில் சுருங்கி போகக்கூடிய, அதில் அப்படியே பராக்காகி போகக்கூடிய, எங்களை மறக்கிற அளவுக்கு உணர்வு உள்ள அந்த உள்ளம் படைத்த ஆள் இல்லை அவர். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்ல மனுஷன், எங்களுக்கு அவரை பற்றி நல்லது தான் தெரியும்.
அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்கிறாங்க. அவர் பேசினது இவர் பேசினது ரெண்டு பேரும் பேசினதை கேட்ட ஃபஸக்கத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸ்ல இருந்து ரசூலுல்லாஹ் ஒரு பதில் ரெண்டு பேருக்கும் சொல்லலை, அப்படி மௌனமாக இருந்துட்டாங்க. அப்புறம் வேற ஒரு கதைக்கு அவர் என்ன செய்யறது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு திரும்பி அந்த ஹதீஸை கொண்டு போறாரு. கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, அப்போ இதில் எல்லாம் நாம் என்னத்தை படிக்கணும், சஹாபாக்கள் நல்ல ஈமானுடைய சஹாபாக்கள் எவ்வளவு தூரம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நல்ல பேணுதலோட பக்குவத்தோட பிறரை பற்றியான ஒரு தவறான கருத்து அபிப்பிராயம் வரும் பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த நல்லுணர்வு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நாம் என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்கணும். அப்போ கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே, இது மிக முக்கியமான ஒரு பகுதி. எது, பிறர் மீது நல்லெண்ணம் வருதல் என்கிறது மிக முக்கியமான பகுதி. இன்றைக்கி நிறைய இபாதத்தோட மார்க்கத்தோட மார்க்க விஷயங்களை நும்புறமாக முன்னால் வந்து ஈடுபடக்கூடிய நிறைய பேர்கிட்ட பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலகீனமாக இருக்குது எது, மிகப்பெரிய ஒரு பலகீனமாக இருக்குது எது, ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மற்றவனை பற்றி ஒரு நல்ல உணர்வே இல்லை. தன்னோடு வரக்கூடிய போகக்கூடிய பழகக்கூடிய ஒரு பிற சகோதரியை பற்றி பிற ஒரு பெண்ணை பற்றி இவருக்கு என்னது இல்லை, ஒரு நல்ல எண்ணம் ஒன்று இல்லை. சரி, நல்லெண்ணெய் இல்லாட்டியும் 4 பேர் பேசுகிற நேரத்தில் சரி நம்மகிட்ட நல்லெண்ணெய் இல்லை தான் நாம் வாயை போட்டு கசக்கி கொள்ளாமல் சும்மா இருந்துருவோமே இருக்கிறதும் இல்லை. எங்கடா ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அவள் ஒரு தகவலை சொல்லி பேசும் பொழுது எல்லாரை விட எனக்கு நிறைய தகவல் தெரியுன்ற அளவுக்கு அள்ளி போட்டு பேசுகிற அளவுக்கு தான் என்னது சந்தர்ப்பம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு மிக மோசமான சிந்தனையோடு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பிற சகோதர சகோதரிகளை பற்றி தப்பான அபிப்பிராயம் கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது ஒரு மிக கெட்ட பழக்கம், மிக கீழ்த்தரமான ஒரு பழக்கம் அப்படிங்கிறது நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சு கொள்ளணும். சஹாபியா பெண்கள் இடத்துல கூட எந்த அளவுக்கு பக்குவம் இருந்துச்சுன்னா, இப்போ நாம் சொல்கிறோம் உம்முல் முஃமினீன், முஃமின்களுடைய தாய் என்றெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெண்களை நாம் வர்ணிக்கிறோம். உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் சஹீஹுல் புகாரில் 4025வது செய்தியாக அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எட்டு கட்டிய அந்த செய்தி, படுதூறு ஒரு அவதூறு சொன்ன செய்தி, அவர்கள் இப்படி மோசமாக நடந்து கொண்டார்கள் என்று அந்த சொன்ன செய்தி என்னது, யுத்தத்துக்கு போய்ட்டு திரும்பி வர வழியில் கஸ்வத்துல் முரைசே அப்படின்னு நினைக்கிறேன், அந்த யுத்தத்துக்கு போய்ட்டு திரும்ப வரக்கூடிய நேரத்தில் அவங்களோட அந்த மாலை என்ன செய்து மிஸ் ஆகுது. அப்போ பாத்ரூம் போன இடத்துல மிஸ் ஆகினத்தோடையே பொதுவாக எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் முகத்திரையை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களும் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், முகத்திரை அணியக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு 2 சட்டம் இருந்துச்சு. முகத்திரை அணியும் வேணும், அவங்க பல்லக்கில் போகையும் வேணும். அவங்க வந்து வெளியே போகிற நேரத்தில் வெறுமனே முகத்திரை அணிஞ்சு மட்டும் போக இயலாது. அவங்க வெளியே போகிறதா இருந்தால் முகத்திரை ஃபுல்லாக அணிஞ்சி அவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு விளங்குற அளவுக்கு அவங்க ஒரு பல்லக்கில் 4 பக்கமும் மறைச்ச பல்லக்குள்ளுக்கு இருந்து தான் போகணும். அவங்களுக்கு என்ன செய்யலாது, முகத்தை நம்ம அணிஞ்சு தானே இருக்கிறோம் அப்படின்னு அவங்க அந்த உருவம் விளங்குற மாதிரி போக இயலாது. இது ரசூலுல்லாஹ் மனைவி மக்களுக்கு தனிச்சட்டம். எது, வெளியே போகிற நேரத்தில் போகிறது கூட என்ன செய்யக்கூடாது, விளங்கக்கூடாது. அதனால் என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார் மட்டும் போகும் பொழுது என்ன செய்வாங்க, அதுக்கு பல்லக்கு அடிச்சிருப்பாங்க. அவங்க அந்த ஒட்டகத்தில் என்ன செய்வாங்க, பல்லக்கடிச்சு 4 பக்கம் மறைச்சு அதுக்குள்ளுக்கு இருந்து தான் போவாங்க. இது ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு வந்த சிறப்பு சலுகை. மற்ற பெண்கள்லாம் நோமலாக என்ன செய்வாங்க, முகத்திரை அணிஞ்சு இருப்பாங்க. அது எல்லா முஃமினான பெண்களுக்கு உரிய சட்டம். ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்குன்னு சிறப்பான ஒரு சட்டம் மட்டும் ஸ்பெஷலாக ஒன்று இருக்குது. வெளியே போகும்பொழுது அவங்க முகத்திரை அணிஞ்சும் போகணும், அவங்க போகிற அவங்களுடைய அடையாளம் கூட விளங்கக்கூடாது, அவங்க பல்லக்குள்ளுக்கு தான் இருக்கணும். அப்போ இப்படி அவங்கள பல்லக்கில் கொண்டு போய் அந்த வார நேரத்தில் எல்லாரும் அவங்க கொஞ்சம் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய மனசலம் கழிக்கிறதுக்காக போன நேரத்தில் இவங்களும் என்ன செஞ்சாங்க, போன இடத்துல அந்த மாலை, அதுவும் தண்டை தாத்தாட்டேருந்து இரவலுக்கு எடுத்துகிட்டு போன மாலை. பொதுவாக பெண்கள்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது, தாத்தட தங்கச்சிட உம்மட மாலைகளை என்ன செய்வாங்க, மோதிரங்களை காது பூவை தோடுகளை என்ன செய்வாங்க இரவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, போயிட்டு வந்து திருப்பி கொடுப்பாங்க. வெளிப்பயணம் போனது அது எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்கிறது. இதை மாதிரி தான் அவங்களும் இரவல் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அது போன இடத்துல அந்த மலங்கள் சலம் கழிக்க போன அந்த இடத்துல அது மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆகினத்தை அப்படி தேடிக்கிட்டு இருந்தவங்க இதை பற்றி யோசிக்கலை, தேடுவாங்களே பார்ப்பாங்களேன்னு அவங்களும் என்ன செஞ்சாங்க, பல்லக்குள்ளுக்கு இருக்கிறாங்களா இருக்கும் எல்லாரும் வந்துட்டாங்க, அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க வந்திருப்பாங்கன்னு பார்க்காம அப்படி தூக்கிட்டு போயிட்டாங்க, உள்ளுக்கு இருக்கிறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனால் இவங்க வெளியே வந்து பார்க்குறாங்க, சரி இந்த இடம் வரைக்கும் நான் இருந்தேன்றது தெரியும் தானே,
அப்படியே போனாலும் திரும்பி வருவாங்க, இந்த இடத்துல தான் மிஸ் ஆகிருப்பாங்கன்னு. நாம் இப்படி இருந்துருவோன்னா அவங்க அப்படி இருந்துட்டாங்க. அதுக்கு பிறகு மெதுவாக வந்த சஃப்வான் இப்னு முஅத்தல்ங்கிறவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு. அப்போ அவர் பார்க்குறாரு ஆயிஷா தூக்கினா அந்த காலத்தில் என்ன செய்தாக்கா அவங்க போட்டிக்கிற அந்த ஹிஜாப் எப்படி இருக்கும்டா, ஃபேஸ் கவர் எப்படி இருக்கும்டாக்கா ஜில்பாபோடையே தச்சு வரும். இப்போ சில பெண்கள் அப்படி போடுவாங்க. தனியாக எடிஷனலாக கெட்டுறதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்லுவோம், நிக்காப் என்போம். எடிஷனலாக எடுத்து கெட்டுறதுக்கு அதுலேயும் கண் துண்டு மட்டும் அதை வெளியாகிற மாதிரி விளங்குற மாதிரி வச்சு கெட்டுறதுக்கு அரபில் சொல்கிறேன் நிக்காப் என்று. அப்படி அதோட தச்சு வரது இருக்குது, ஜில்பாபோட அப்படி தச்சு வரது இருக்குது. அவங்க என்ன செஞ்சுருந்தாங்கன்னா ஜில்பாபோட தச்சு வரதை போட்டிருந்தாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, நான் அப்படி படுத்துட்டேன் வந்து நின்று அந்த இடத்துல அப்படி வெளியே படுத்துட்டேன், வருவாங்க தரையிண்டு படுத்தா தூக்கத்தில் என்ன செஞ்சிருச்சு, அந்த நான் போட்டின்னு என்ன திரை கொஞ்சம் ஓரமாயிருச்சு. ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்குறதுக்கு சஃப்வான் இப்னு முஅத்தல் வயசாலியே அவர் என்னைய கண்டிருக்கிறார். கண்டதுனால அவர் என்னைய இந்த இடத்துல கண்டத்தோடைய சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னண்டா இஸ்திர்ஜா பண்ணினார். அரபில் பஸ்மல்லாண்டா பிஸ்மில்லா சொன்ன மாதிரி, ஹவுகலானா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொன்ன மாதிரி, கப்பரேண்டா அல்லாஹ் அக்பர்னு சொன்னார், கப்பரேண்டா அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொன்னார் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி அவங்க இஸ்திர்ஜா வார்த்தையை சொன்னார். இஸ்திர்ஜானா என்ன, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அது மட்டும்தான் சொன்னார். சொன்னதுடைய அந்த அவருடைய சத்தத்துக்கு நான் என்ன செஞ்சேன், எலும்பி ஃபஹம்மர்து வஜ்ஹி பிஜில்பாபி, ஏன்னா ஜில்பாபால என்ன முகத்தை மறைச்சேன்டாங்க. அப்போ அந்த ஜில்பாபோடையே வரக்கூடிய அந்த இது இருந்திருக்குது. அப்போ ஜில்பாபாலேயே நான் என்ன செய்ய, அந்த ஜில்பாபோடையே சேர்த்து தச்சு வரும். என்ன செய்கிறாங்க, அப்படி மறைச்சிடுறாங்க. மறைச்சதுக்கு பிறகு அவர் அப்படியே ஒட்டகத்தை பணிக்கிறாரு. இவங்க ஏறினாங்க. அந்த இன்னலில் ராஜ்யத்தை தவிர அவரோட வாயிலேருந்து இவங்க வேறு எதுவும் கேட்கவும் இல்லை, இவங்க எதுவும் பேசவும் இல்லை. சரி, வந்ததுக்கு பிறகு இல்லாத ஒரு கதையை கட்டினாங்க. இப்போ என்ன சொல்ல வாரேன்டா, இந்த கதை பரவிக்கிட்டு வார வருத்தத்தை இருக்கும் பொழுது அந்த கதையை வெளியில் கதைக்கு தெரிஞ்ச ஆட்களில் ஒரு ஆள், முக்கியமான ஒரு ஆள் தான் மிஸ்தஹ் பின் உசாசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அவர் ஒரு சஹாபி, அவர் ஒரு முஸ்லீமான தூய்மையான ஈமான் உள்ள ஒரு நல்ல சஹாபி மிஸ்தஹ் இப்னு உசாசா. இந்த மிஸ்தஹ் இப்னு உசாசா அதுலேயும் யார் என்று சொன்னார், அவர் ஒரு சஹாபிங்கிறது ஒரு பரம் ஈக்கட்டுமே, அவர் ஒரு சஹாபி, ஒரு முஸ்லீமான முஃமினான நல்ல ஒரு மனிதர். அது போக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டில் வளர்ந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய செலவில் வாழக்கூடிய ஒரு ஆள். யார், மிஸ்தஹ் பின் உசாசான்றவர். மிஸ்தஹ் பின் உசாசாங்கிறவர் கஷ்டவாளி. அபூபக்கரை தரத்தை அவருக்கு செலவழிக்கிறேன், சாப்பாட்டுக்கு உடுப்புக்கு எல்லாம் செலவழிக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப அவரோட ஃபெமிலியோட இருக்கும். யாரோட ஃபெமிலியோட, ஆயிஷா ரலியல்லாஹு ஃபெமிலியோட. அப்போ அந்த மிஸ்தஹ் இப்னு உசாசா எங்களுடைய உம்மா ஆயிஷா ரலியல்லாஹுக்கு கைக்கு வேலை செஞ்சு கைக்கு வேலை செஞ்சு கொண்டு கொடுக்குறவங்க, கிட்டே இருக்கிறவங்க, அவங்களோட வேலைக்கு உதவிக்கு ஹெல்ப்புக்கு ஒத்தாசையாக துணையாக வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்க. யார், உம்மு மிஸ்தஹ். இந்த மிஸ்தஹ்ங்கிற சஹாபியுடைய உம்மா. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இவங்க ராவைக்கு தான் பாத்ரூம் போவாங்க பெரும்பாலும். பாத்ரூம் ராவைக்கு போகிற கொஞ்சம் அது கொள்ள பக்கத்துக்கு மாதிரி போகிற பழக்கம் பண்ணிக்கிறதுனால யார் சார் ஒரு பெண்ணுடைய துணையோட போகிறது, அது ஒரு வழக்கம். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மிஸ்தஹ் இப்னு உசாசா யார் ஆயிஷா ரலியல்லாஹு பற்றி பேசின ஒரு சில முஸ்லிம்களில் இந்த மிஸ்தஹ் இப்னு உசாசாவும் ஒருவர், தேவையில்லாமல் பேசி தெரிஞ்சவரில். இந்த மிஸ்தஹ் இப்னு உசாசாவுடைய தாய், அதாவது உம்மு மிஸ்தஹ், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை கையோட பிடிச்சி பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் சும்மா கூட்டிகிட்டு போகாமல் தாயிச மிஸ்தஹ் அவங்களோட பிள்ளைக்கு அவங்க ஏசுகிறாங்க. என்ன ஏசுகிறாங்கன்னா, நாசமாக போயிட்டான் மிஸ்தஹ், நாசமாகவே போயிட்டான், அழிஞ்சு போயிட்டான், வீணாக போயிட்டான் என்று என்ன செய்கிறாங்க, ஏசி போகிறாங்க. அப்போ உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, என்ன நீங்கள் ஏன் அவருக்கு அப்படி ஏசுறீங்க, அவரோட விஷயத்தில் என்ன செய்கிறாரு, உங்களோட விஷயத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொல்கிறாங்க, மிஸ்தஹுடைய உம்மு மிஸ்தஹ் உங்களோட விஷயத்தில் தேவையில்லாத கருத்துக்களை பரப்பி அவனும் சேர்ந்திலியா பரப்பி திரியிறான், ஏண்ட மகன்னா பரப்பி திரியிறானே, இந்த வீட்டில் வளர்ந்த ஒன்றை பற்றி அவருக்கே தெரியாட்டி வேறு யாருக்கு தெரிய வரப்போகுது, நல்லா அவரே பேசி திரிகிறாரே, அதனால தான் என்ன மன வருத்தம் தாங்கலாமே, என்ன பிள்ளையா இருந்தாலும் நான் ஏசிக்கிட்டு வரேன். அப்போ தான் சொல்கிறாங்க, பிஸமா குல்சி, என்னத்தான் இருந்தாலும் நீங்கள் பேசுகிற வார்த்தைப்பில, நீங்கள் பேசின வர்த்தப்பில்லை, லா தசுப்பு அவருக்கு அப்படி ஏசாதீங்க, ஃபைனஹு மிம்மன் ஷஹித பத்ரன், அவர் ஹல் தசுப்பீன ரஜுலன் ஷஹித பத்ரன், பத்ரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபியை பார்த்து நீங்கள் ஏசுறீங்களா,
என்று என்ன செய்கிறாங்க, தனக்கு தண்ட விஷயத்தில் கேவலமாக பேசினாலும் அவங்க என்னத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு பதிலில் கலந்து கொண்ட சஹாபி அல்லாஹ் தாலா அவங்கள பார்த்து நீங்கள் எதையும் செய்யுங்க அவங்கள பார்த்து மன்னிச்சிட்டோன்னு சொல்லிட்டா அந்தளவுக்கு முக்கியமான ஒரு இன்னொருத்தர் தவறு தண்ட விஷயத்தில் செஞ்சாலும் அவருக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய புகழ சிறப்பை என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொண்டு அவருக்கு நீங்கள் ஏசாதீங்க. முக்கியமான ஒரு ஆள், அவருக்கு நீங்கள் ஏச போகாதீங்க. அவர் பதிலில் கலந்து கொண்டவர். இப்போ நம்ம அப்படியா எவனாவது ஒருத்தர் நம்மளுக்கு என்ன சரி செஞ்சுட்டான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சின்ன அவன்கிட்ட ஒரு தவறை வச்சு அவன்கிட்ட இருக்கிற கௌரவத்தையே கழட்டி பிச்சிருவோம். அப்படியே இல்லை, இவெல்லாம் ஒரு ஆஜியார் அப்படித்தானே கேட்குது. இவெல்லாம் தலைவனா, அவன் ஒரு தவறு செஞ்சிருப்பான், அதுக்கும் அவனோட தலைமைத்துவத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்காது, அதுக்கும் அவன் செஞ்ச ஹஜ்ஜுக்கும் சம்மந்தப்பட்டிருக்காது. இவன் எல்லாம் மௌலவியா, இவன் எல்லாம் சேரா, இவரெல்லாம் ஊருக்கு தலைவனா, இவன் எல்லாம் மூத்தவனா, இவன் எல்லாம் பெரியவனான்னு அவங்களுக்கு இருக்கிற மொத்தமான நல்ல பண்பையே நம்ம என்ன செஞ்சிருவோம், அவனுக்கு இருக்கிற கண்ணிய கௌரவத்தையே அவன் செஞ்ச ஒரு தவறால சிதைச்சிருவோம். ஆனால் அவங்கள்ட்ட என்ன செய்யலை, அப்படி ஒரு பழக்கம் இருக்கல. அவர் தவறு செஞ்சாரு தான், எந்த விஷயத்தில் தவறு செஞ்சாரு தான், அதுக்காக அவங்க என்ன செய்யலை, அவர்கிட்ட இருக்கிற இவரெல்லாம் பதிலில் கலந்து கொண்டால் பாருங்க இப்படியா பேசி திரிகிறது அப்படி கேட்கல. இவெல்லாம் பதிலில் கலந்து கொண்டு என்ன பையன் என்ன அப்படி கேட்டாங்களா? இல்லை, அவங்க அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, எந்த விஷயத்தில் பேசினார் தான், ஆனாலும் நீங்கள் அவருக்கு ஏசாதீங்க. ஏன் ஏசாதீங்க? அவருக்கு தேவையில்லாமல் பேசாதீங்க. ஏன் பேசாதீங்க? அவர் பதிலில் கலந்து கொண்டவர். பதிலுடைய சஹாபாக்கள் அல்லாஹ் தஆலா அவர்களை பார்த்து நீங்கள் எதையும் செய்யுங்க நாங்கள் மன்னிச்சுட்டோம் என்று சொல்கிற அளவுக்கு அவர்களுடைய தியாகம் விசாலமானது. அவர் என்ன விஷயத்தில் தவறு செஞ்சிருக்கலாம் என்ற அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க. இவ்வளோத்துக்கு நாங்கள் சொல்கிறோம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அவ்வளோ பெரிய வயசு இல்லை, 18, 19, 20 வயசு தான் என்ன செஞ்சிருக்கும் இருந்திருக்கும் என்றெல்லாம். அந்த சின்ன வயசில் கூட அவர்களுடைய விஷயத்தில் மானத்தில் பேசி திரிகிற ஒரு ஆளை மன்னிச்சு அவருடைய சிறப்பை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி தப்பாக பேசாதீங்க, அவரை பற்றி இலக்காரமாக பேசாதீங்க, அவருக்கு தேவையில்லாமல் பேசாதீங்க அவரோட உண்மாக்கே சொல்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே. அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த நல்ல சிறந்த குணாதிசயங்கள், நல்ல பண்பாடல்கள், அந்த மெச்சுவர்டான அந்த பழக்க வழக்கங்கள் எந்த அளவுக்கு அவருடைய மனோநிலை என்ன செஞ்சிருக்குது இருந்திருக்குது, அந்த மார்க்கம் அவங்களை எந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்குது பக்குவப்படுத்திருக்குது அப்படிங்கிறது நாம் என்ன செய்யணும், நாம புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு நாளும் நம்மள்கிட்ட வரக்கூடாத மிக மோசமான கெட்ட பண்பு தான் என்னன்னு சொன்னா பிறரை பற்றி வரக்கூடிய தப்பான எண்ணம். பிறரை பற்றி வரக்கூடிய தப்பான எண்ணம் எங்களுடைய நிறைய நல்ல அமல்கள் என்ன செஞ்சிடும் அழித்து போட்டுவிடும் என்கிறத நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் பிறரை பற்றி வரக்கூடிய தப்பான எண்ணம், கெட்ட எண்ணம், ஒரே கெட்டதாக என்ன செய்கிறது, ஆட்களை பார்க்கறது, சந்தேகிக்கிறது, அவர்களை பற்றி நல்லெண்ணமே இல்லாமல் இருக்கிறது என்கிறது இது கொண்டு ஒரு பெரிய மனநோயை கொண்டு போய் என்ன செய்யும் தள்ளிடும். இது ஒரு பெரிய ஒரு மனநோயாளியாக என்ன செஞ்சிடும் ஆக்கிரும். அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும், நாம் புரிஞ்சு கொள்ளணும் கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே. அதனால் இஸ்லாம் எங்கள்கிட்ட வலியுறுத்தக்கூடிய நல்ல சிறந்த முக்கியமான சிறந்த பண்புகள் ஒரு பண்பு தான் என்னன்னு சொன்னால் பிறரை பற்றி நல்லெண்ணம் உடையவர்களாக நாம் என்ன செய்யறது, நாம் இருக்கிறது என்கிறத நாம் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நாங்கள் நிறைய இபாதத்துகளில் ஈடுபடுறோம், மார்க்க விவகாரங்களில் ஈடுபடுறோம், குர்ஆன் ஹதீஸ் வகுப்புகளில், தஃப்சீர் வகுப்புகளில், மார்க்க விளக்க வகுப்புகளில் எல்லாத்துலேயும் கலந்து கொள்கிறோம், ஜும்மாகளில் கூட கலந்து கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்களுக்கு முன் வந்து நாம் என்ன செய்யறோம் ஈடுபடுறோம். அப்போ எங்களோட உள்ளத்தில் ஒரு நாளும் இன்னொருத்தரை பற்றி ஒரு தப்பான எண்ணம், கீழ்த்தரமான எண்ணம், மட்டமான ஒரு எண்ணம் ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. எப்பவும் அடுத்தவர்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக, அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நாங்கள் அல்லாட்ட என்ன செய்யக்கூடியவர்களாக, மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, பிறரை பற்றி கண்ணியமாக ஒழுக்கமாக பேசக்கூடியவர்களாக. எங்கேயாவது இன்னொருத்தரை பற்றி தவறான கருத்து பேசப்படுதா அந்த இடத்துல வானா இப்படி பேசாதீங்க, அல்லது அதை சொல்றதுக்கு என்னால் தைரியம் இல்லைன்னா அந்த இடத்தொட்டு நாம் என்ன செய்யக்கூடியவர்களாக, எழுந்து போகக்கூடியவர்களாக நாம் என்ன செய்யணும், நாம் ஆக்கிக்கொள்ளணும். அல்லாஹு தாலா கற்றதை கொண்டு மௌத்து வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா